எதுக்கு போயும் சாய் கிஷோர் 19th ஓவர் கொடுத்தானே தெரியல எனக்கு. நிறைய மிஸ்கால்குலேஷன்ஸ் பார்த்தோம் சுப்மன் கில் கிட்ட இருந்து. ஆக்சுவலி ராஷித் கான் தான் யூசுவலா ஹீல் ஒன்லி போல் அட் தி டெத். அந்த மாதிரி பொசிஷன்ல பொறையிலங்க திருப்பி அவுட் ஆயினான்னு வச்சுக்கோ. Then they will be down and out completely, இல்லையா? They played around with Abhishek Porel's numbers a lot, Chika. Number 7 ல ஆடி இருக்காங்க. Opening at they gave real hope and they really and Miller மட்டும் finish பண்ணி கொடுத்துட்டாங்க. Usually Miller is a finisher. இன்னைக்கு finish பண்ணாம போயிட்டாங்க. Miller and Sai Sudarshan, they gave Gujarat Titans a real hope. I'm talking overall scenario of the Dubey effect. You may say Klassen also has an equal effect ரணின்னு. அப்பனா அவர் எல்லாம் சேர்ந்து ஒரே ரோல போடு. முடியாது. அதுதான் அவ்வளவு கஷ்டம் அந்த பிரமிடை செலக்ட் பண்றதுக்கு. Hi guys, welcome to Chiki Chika. முக்கு மேல ராஜா. ஆஹா. சிகா குட் ஸ்ட்ரெயின் நீங்க பாத்தீங்களா? ஆல்மோஸ்ட் குட் ஸ்ட்ரெயின் வந்து ஒரு ஸ்பீட் வண்டி மாதிரி போய் மேட்சே வின் பண்ணி இருக்கணும். ரஷித் கான் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆல்மோஸ்ட் டூயிங் இட் ஃபார் ஜிடி. ஒரு 225 ஒரு ரெக்கார்ட் சேஸ். பட் ரியலி எங்க மேட்ச் வாஸ் லாஸ்ட் பை ஜிடினா அந்த லாஸ்ட் 2 overs ஆஃப் தேர் bowling. ரிஷப் பண்ட் வென் பலிஸ்டிக். அங்க பார்த்தோம் நம்ம பேக் டு அப்சல்யூட் பெஸ்ட்னு சொல்லியே ஆனோம். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ரிஷப் பண்ட் ஆடி நம்ம பார்த்ததே கிடையாது T20 ஃபார்மேட்ல. அது ஃபர்ஸ்ட் சொல்லி ஆனோம். ஸோ அந்த 2 overs 53 ஆஃப் ஜிடி அவங்களோட லாஸ்ட் ஓவர்ஸ்ல போலிங் போடும்போது அண்ட் ஜிகா அந்த கிறிஸ்டியன் ஸ்டப்ஸோட அந்த 6 சேவ் எண்ட்ல அதுதான் டிஃபரன்ஸ். பாத்தீங்களா இல்லையா? ஸோ பட் ஓவரால் வாட் a fantastic game ஜிகா. சூப்பர் கேம். எனக்கு என்ன கமெண்ட்ரியில ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லாஸ்ட் 4 overs பண்ண, செகண்ட் ஹாஃப்ல லாஸ்ட் 4 overs பண்ண. எனக்கு என்ன புரியலன்னா எதுக்கு போயும் சாய் கிஷோர் 19th ஓவர் கொடுத்தானே தெரியல எனக்கு. இட் ஆக்சுவலி கொடுத்தா முன்னாடியே கொடுத்துரும். ஐ டோன்ட் நோ வாட் இஸ் சில்லி ரூல் ஆஃப் ஆல் த கேப்டன் சை லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் cannot bowl to left hander, off spinner cannot bowl to right hander. போட்டு they are spoiling the bowlers and spoiling the captaincy, spoiling the teams. See, ultimately எல்லாம் ஆடுது. இப்ப நேதி மேட்ச் எடுத்துட்டா கூட நேதி மேட்ச்லயே பேசணும். Why not Jadeja to what do you call இவனுக்கு பேர் என்ன நிக்கலஸ் புரான்? Why not Moeen Ali to Stoinis? Every chance in this time and 6 or it could be 6 or out also. அந்த சான்ஸ் எடுத்துதான் ஆனோம். அங்க போய் எதுக்கு போய் சாய் கிஷோர் கொடுத்தானே தெரியல. போய் 90 போன மேட்ச் மேட்ச் 4 விக்கெட் போய் அந்த பையன் அவனுக்கு 1 ஓவர் கொடுக்காம 90th ஓவர் கொடுக்குற. அவன் கட்சியில பேட்டிங் ஆல்மோஸ்ட் மேட் இட் அப். சாய் கிஷோர் ஆல்மோஸ்ட் மேட் இட் அப் வித் ஹிஸ் பேட்டிங். பட் இட்ஸ் வெரி அன்ஃபேர் அண்ட் சாய் கிஷோர். இன் மை ஒபினியன் வெரி அன்ஃபேர் அண்ட் சாய் கிஷோர். அதனாலதான் அந்த இவ்வளவு அடிச்சாங்களே தவிர்த்து இல்லைன்னா அவங்க 189 190 கூட அடிச்சிருக்க மாட்டாங்க அவங்க. நீ சாய் கிஷோர் 12th 13th ஓவர் கொடுத்தா அவங்க அடிச்சிருக்க மாட்டாங்க அவங்கள. நிறைய மிஸ்கால்குலேஷன்ஸ் பார்த்தோம் சுப்மன் கில் கிட்ட இருந்து. ஆக்சுவலி ராஷித் கான் தான் யூசுவலா ஹீல் ஒன்லி போல் அட் தி டெத். நிறைய டெத் ஓவர்ஸ் லாஸ்ட் இயர்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து கேப்டன் பண்ணும்போது 17th ஓவர் இல்லாட்டி 18th ஓவர் ராஷித் கானா தான் போடுவாரு. இந்த வருஷமும் சுப்மன் கில் நிறைய டெத் ஓவர்ஸ்ல யூஸ் பண்ணாரு. இந்த மேட்ச் மட்டும் ராஷித் கான் 13th or 14th ஓவரே முடிச்சிட்டாரு. நூர் அஹமட் கொஞ்சம் அடி வாங்கினாரு இன்னைக்கு. பட் சந்தீப் வாரியர் சூப்பரா போட்டாரு அப் ஃப்ரண்ட். 3 for 15 brilliant spell. took 3 big wickets ன்னு சொல்லி ஆனோம். ஜேக் ஃப்ரேசரோட விக்கெட், ஷாய் ஹோப்போட விக்கெட். he was right on top சீக்கா அந்த டைம்ல. கரெக்டா சொன்னீங்க நானி. he was right on top. எனக்கு என்ன புரியலன்னா 60 பால்ல கோட் அவுட் ஆங்க பாரு. அது நிஜமா குட் ஸ்ட்ரெயின் ஆரம்பிச்சிருது. நான் இப்ப சொல்ல புரியுதா உனக்கு? குட் ஸ்ட்ரெயின் சொல்றேன்னா அங்கதான் இந்த குட் ஸ்ட்ரெயின் ஆரம்பிக்குது உனக்கு. 60 பால்ல கோட் அவுட் ஆங்க பாரு. அதுக்கு அப்படியே அடிச்சாங்க பாரு. அதுக்கப்புறம் 220 அடிக்க விட்டியே. அது நீ குட் ஸ்ட்ரெயின் இல்லாம என்னன்னு சொல்லு. நீ பாக்கலாம் பாரு. அவன் அக்ஷர் பட்டேல் வந்து அடிக்கிறான் போட்டு சாத்துறான். ரிஷப் பண்ட் வந்து சாத்துறான். ஆஃப்டர் டேக்கிங் தி மெயின் பீப்புள் அவுட் அவன் இன்னும் டிஸ்டன்ஸ் லாஸ்ட் 7 balls தான் பேட்டிங்கே வரான். அதுக்கு முன்னாடி அவன் அக்ஷர் பட்டேல் பிரில்லியன்ட் நாக்காங்க 6 இவன் ரிஷப் பண்ட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் T20 நாக்ஸ் ஐ ஹவ் சீன். நீ சொன்ன மாதிரி இந்த மாடர்ன் டேஸ் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் ஆனா. ஒரு வெரி குட் மூவ் பண்ண அக்ஷர் பட்டேல் அம்சானிக்கு. நம்ம இந்த ஆசிரியர் பேசிட்டு இருக்கோம். ஏன்டா நீ அக்ஷர் பட்டேல் யூஸ் as a batsman is a very good batsman. Very good move today. Sent him up the order, which paid off for them. Number 1. And number 2, Rishabh unfair on Abhishek Porel la chika. Na last match number 3 la Abhishek Porel konjam super ஆடினாரு. They played around with Abhishek Porel's numbers a lot chika. Number 7 la ஆடி இருக்காங்க. Opening at you're right. Probably the other thing also மறக்காத மச்சான். இப்ப செலக்ஷன் T20 செலக்ஷன் எல்லாமே வருது. So I think a lot of things would have played in their minds also. Let's be very very honest. உண்மையா I mean we'll have to call a spade a spade. So அதுல வச்சு அக்ஷர் பட்டேலுக்கு வந்து definitely is all rounder who has to be in the team. So அந்த இதுல
and they are willing to sacrifice 60 for 3. They are probably willing to sacrifice Akshar Patel and Porel also. மறக்காத அந்த மாதிரி பொசிஷன்ல பொறையில எங்க திருப்பி அவுட் ஆயினான்னு வச்சுக்கோ, then they will be down and out completely இல்லையா. அக்ஷர் பட்டேல் 1 down வந்தாரு சீக்கா, அது 60 for 3ல வந்து he didn't walk into bat. 60 for 3ல ரிஷப் பண்ட் came into bat. So 1 down I know that I'm saying probably அந்த 1 down வந்தான், but 1 down வந்து அடிச்சானுங்க. but I'm very happy. அவங்க என்ன ரைட் மூவ் ராங் மூவ், very happy. No, it turned out to be the right move in the end. இல்ல, this they should have done last year itself. அவன் I think அவனு போய் பேசிருக்கான் போல இருக்கு. அவன் என்ன 8 நீங்க வேஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லிருக்கான்னு ஒரு நியூஸ் வந்தது எங்களுக்குலாம். You are wasting me at number 7 and 8. I'm a much better batsman. Please use me properly. And that's why they must have used him. I mean, it's like Marcus Stoinis going, give me the ball, I'll bowl and get you wickets. Probably Stoinis himself said, let me go at number 3 and do the job for you. Last 2 matches, 3-point. So sometimes the player also goes and talks, no, I can do the job for you. Tom and Paul, I've been telling them I can do the job. Please give me, I will do the job. Or speech, post-match speech, win KKR. So sometimes the captains also, the management also gets confused also. Too many things happening around them. I don't blame them. But then, Rishabh Pant, great mark Rishabh Pant. அந்த காலத்துல வடி பார்த்தோம் டெல்லியில, அப்படி படுத்து ஸ்கொயர் லெக் மேல 6 படுத்து எப்படி அடிக்கலானே தெரியலாது. அவன் எப்படின்னா he gets the elevation beautifully. அதான் டெபியூஸ் எப்படின்னா படுத்துட்டு தூக்கிட்டு விடுறான் போட்டு. என்ன மாதிரி ஷாட் ராது, அலட்சியமா இருறான். அவன் என்னடா ஆண்டர்சன் இதே மாதிரி ரிவர்ஸ் படிச்சிருக்கான் 6 ஆனா டெஸ்ட்லயே. இது இந்த ஜுஜுபி இந்த ஸ்பின்னர்ஸ் எல்லாம் போட்டு அடிக்க மாட்டாம போட்டு கைடி கொடுத்துருவான். ஜுஜுபி ஸ்பின்னர்லாம் நான் சொல்ல மாட்டேன். ரஷீத் கான் probably the world's best leg spinner when it comes to T20 cricket. I'm saying compared ஆண்டர்சன் லெவல்ல சொல்றேன் நான். டெஸ்ட்ல ஆண்டர்சன் கம்ப்ளீட்லி டெஸ்ட் நீங்க டெஸ்ட் T20க்கு இன்னி தேதிக்கு கம்பேரே பண்ணாதீங்க தயவு செய்து. இல்ல பட் கமிங் பேக் டு தி கேம் சீக்கா, ஐ மீன் சின்னசுவாமியோட சின்னதா இருக்கு சீக்கா இந்த கிரவுண்ட். ஆனா நிஜமாவே சொல்றேன், இது பொட்டி. நான் ஆடிருக்கேன் அந்த கிரவுண்ட்ல, சில கிரவுண்ட் ஆடிருக்கேன். அதனால போக கூடாது சீக்கா, சில 6 எல்லாம் ஸ்ட்ரைட்டா கேட்ச் எனி அதர் கிரவுண்ட். அது ஒத்துக்கிறேன்டா, டெல்லி இஸ் a பொட்டி கிரவுண்ட், இட்ஸ் a small ground. பேர் தான் மாதிரி. அந்த காலத்துல ஃபெரோஷா கோட்லாம் அருண் ஜேட்லி ஸ்டேடியம் ஆக்கியிருக்காங்க. இது சேம் ஓல் கிரவுண்ட் that they are playing. சின்னசாமி the same old சின்னசாமி, செப்பாக் the same old செப்பாக், மும்பை the same old மாங்கடே வாட்சஸ் நோ மும்பை அங்கேதான். So only thing, ஆனா இந்த கிரவுண்ட் சைஸே போட்டி, அதுல பவுண்டரி இன்னொரு போட்டி, அதுல போட்டு டபுள் 6 அடிச்சாங்க. என்னடா பண்ண முடியும் bowlers? I pity the bowlers and it's very very unfair of the bowlers actually. Especially நான் இதுவும் சொல்லிடுறேன் சீக்கா, எஸ்பெஷலி இல்ல அந்த லாஸ்ட் ஒரு 7 to 8 overs இருக்கு பாத்தீங்களா இல்லையா, இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல்ல கன்சிஸ்டன்டா இந்த சீசன் வந்து லாஸ்ட் 5 overs 80 எல்லா டீமும் அடிக்குது சீக்கா, கன்சிஸ்டன்டா அடிக்குது. 5 overs 80, 5 overs 70. ஏன் தெரியுமா? அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சீக்கா. ஏன்னா அந்த பால் ஸ்டாப் ஸ்விங்கிங். அந்த ஒயிட் பால் நீங்க பாத்தீங்கன்னா 12 over 13 over டைம்ல ப்ராபப்ளி த பெஸ்ட் டைம். ஏன்னா பால் நேரா வரும், ஒண்ணுமே ஆகாது. விக்கெட் கூட இதோ இவ்வளவு நல்லா இருந்ததுனால ஒண்ணுமே ஆகாது. ஸோ டெத் போலிங் லிட்டரலா இப்போ நீங்க வந்து யாக்கர் நெயில் பண்ணனா ஏதாவது 1 inch மிஸ் பண்ணா கூட பேட்ஸ் ஆர் ஆல்சோ சோ குட். எல்லா பாலும் 6 போகுது. ஐ மீன் மோஹித் சர்மா இன்னைக்கு 4 overs 73 ரெக்கார்டு, அது வேற ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஹித் சர்மா has been shot out long back. அந்த ஸ்லோ ரன்ல பேக் அந்த காலத்துல 2-3 மேட்சா ஷார்ட் அவுட் பண்ணாங்க. அவன் போட்டு வெயிட் பண்ணி சும்மா டங்குன்னு விடுறாங்க மோஹித் சர்மா டேஸ் நா ஓவர். லெட்ஸ் பி வெரி கிளியர், he was a brilliant bowler till last year. இந்த வருஷம் 1 or 2 matches yes, but மச்சான் நீ சொன்ன ஒரு பாயிண்ட், இம்பாக்ட் ரூல் வந்து I mean I know he got hit the last couple of games, but எப்படி சீக்கா you are so quick to judge. ஒரே மேட்ச்ல நீங்க ஜட்ஜ் பண்ணிடுறீங்க. நீ வந்து ஷார்ட் அவுட்ல சொல்றேன் நான். ஒரே மேட்ச் ஜட்ஜ்மெண்ட்னா இப்படிதான் பண்ணுவேன், இப்படி பண்ணாதான் உனக்கு ஒரு இம்பாக்ட் பண்ணி ஒரு பாரு. let me be very frank, your thought process is a very fair thought process. Let me be very frank, you are a very fair person. I am a ruthless person. வச்சுக்கோ, நீ அப்படியே வச்சுக்கோ. நீ அப்படி இருந்தாதான் நீ சேர்மன் செலக்ஷன் பண்ணி அது மாதிரி உனக்கு சம்டைம் ரூத்லெஸ் சும்மா டுமினோட்டு இருக்காதீங்க சீக்கா. நல்லா சுத்துறேங்க ரீல்ல, சொல்றேங்க பாத்தியா இல்லையா? நீங்க ஒரு உங்களுக்கு ஒரு ஃபேவரட்ஸ் புடிச்சிச்சுன்னா
அவங்க வந்து தப்பு பண்ணாலும் தப்பு இல்லைன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு யாராவது இல்லடா பிடிக்கவா செத்தா மனுஷன். ஐயோ இல்லடா சம்டைம்ஸ் ஹார்ஷ் டிசிஷன்ஸ் எடுக்கணும்டா டு கோ என்ன ஃபார்வர்ட். டிசிஷன் சீக்கா? இஸ் தேர் ஒன்லி bowler சீக்கா. சப்போர்ட் இல்ல அந்த பக்கம். அதான் இப்ப தெரிஞ்சா குட் ஸ்ட்ரெயின் ஏன் சொல்றது தெரியுதா பொண்ணுக்கு? ஒன்லி போலர் அவன் தான், இல்ல ஒன்லி பேட்ஸ்மேன். இன்னைக்கு தான் சாய் சுதர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வே ஹி வாஸ் பேட்டிங், ஹிஸ் No, no, no. அப்ரோச் இஸ் I குட். meant he's the only bowler in terms of ஒரு டெத். பாருங்களேன், அவங்களுக்கு டெத் bowling இன்னொரு ஃபாஸ்ட் bowler கிடையாது. ஒத்துக்கிறேன்டா, ஹாஸ்பிட்டல்ல they got the best spinners. They have the best set of spinners in the IPL actually. But fast bowling they are very very ordinary. Let's be very. But அவங்க அஸ்மதுல் உமர் சாய ஓப்பனிங் பண்ணவே கூடாது. அவன் ஆப்கானிஸ்தானுக்கு நம்பர் 1 சேஞ்ச், நம்பர் 2 சேஞ்ச் தான் bowling போடுறான். அவனை ஓப்பனிங் பண்ண கூடவே கூடாது. That's the biggest mistake they make. வேற யாரும் கிடையாது அவங்களுக்கு. வேற சாய்ஸே கிடையாது. அதனால தான் அது இப்ப பண்றாங்க. தெரியுமா ஏன்டா குட் ஸ்ட்ரெயின் தெரிஞ்சா? இப்ப ஏன் தெரிஞ்சா குட் ஸ்ட்ரெயின் தெரிஞ்சா? இப்ப பாரு, பரவாயில்ல, அது வச்சே இன்னைக்கு தான் இந்த குட் ஸ்ட்ரெயின் சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு ஆடின கிரிக்கெட் குட் ஸ்ட்ரெயின்லாம் கிடையவே கிடையாது. தயவு செய்து செம இன்னைக்கு கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ், இன்னைக்கு ஜிடி, இன்னைக்கு கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ், மெட்ராஸ் டெல்லி கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ், இன்னைக்கு ஜிடி மாதிரி தான் ஆனாங்க. இன்னைக்கு ஒரிஜினல் ஜிடி மாதிரி ஆனாங்க. நாட் குஜராத் டைட்டன்ஸ், கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் அது பேரு. அது பேர் கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் மாதிரி ஆனா, இன்னைக்கு குட் ஸ்ட்ரெயின் மாதிரி ஆடல. ஒத்துக்கிறேன் நானு. பட் கமிங் பேக் யுவர் பாயிண்ட், இம்பாக்ட் பிளேயர் சொன்னதா? எஸ், ஐ forgot, sorry. That is the point I believe Akshar Patel is supposed to have commented saying that I don't like this impact player rule. It's spoiling all the all-rounders. And Adinala, he wanted to go up the order and said, I would like to go bat. Impact player rule, அவன் பேட்டிங் டோட்டலா கட் ஆஃப் ஆயிட்டானே. மச்சான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பேட்டிங் பிரமாதமா பண்ணிருக்கான், இந்தியா பிரமாதமா பண்ணிருக்கான், ஒன் டேஸ் நல்லா பண்ணிருக்கான், டெஸ்ட் நல்லா பண்ணிருக்கான், T20 நல்லா பண்ணிருக்கான். இங்க இம்பாக்ட் பிளேயர்ல ஐபிஎல் அவனுக்கு சான்ஸ் கிடைக்கிறது இல்லையே. Absolutely. I absolutely agree with that. எல்லா ஃபார்மேட்லயும் whenever he's been given a chance, he's done brilliantly. அக்ஷர் பட்டேல் again ஃபீல்டிங்ல பாருங்க 3 கேட்ச், bowlingல வேற சூப்பரா ஒரு விக்கெட். ஐ மீன் ஓவரால் குல்தீப் again brilliant bowling by குல்தீப். அந்த ஒரு விக்கெட், he's amazing. There's no doubting that. But பார்வதி, நம்ம குதிரை குல்தீப் யாதவ் என்ன கிரேட். The difference between குல்தீப் யாதவ் and யுஜ்வேந்திர சேகல் என்னன்னா, யுஜ்வேந்திர சேகல் பை விக்கெட், எஸ், he is extraordinary. யுஜ்வேந்திர சேகல், he is extraordinary track record, everything extraordinary. But குல்தீப் யாதவ் என்ன அட்வான்டேஜ்னா, யுஜ்வேந்திர சேகல் the chance of hitting getting hit sometimes very high. Sometimes he can get கிழிச்சு கொடுத்துருவாங்க யுஜ்வேந்திர சேகல். Whereas very rarely we get Kuldeep Yadav gets hammered. That's the whole thing. And his economy rate is fantastic, Kuldeep Yadav. And in Adu Macha, you have to give it to Kuldeep Yadav. Porti ground ஆடுற மச்சான், அவன் ராஜஸ்தான் ஆடிட்டு இருக்கான். மறக்காத பெரிய கிரவுண்ட், அது கிரவுண்ட் ஃபேவரிங் ஸ்லைட்லி போலர்ஸ். இந்த பொட்டி கிரவுண்ட்ல செஹல் வந்து நல்லா பண்ணிருக்கான். ஆர்சிபி ரொம்ப நல்லா பண்ணிருக்கான். ஒத்துக்கிறேன்பா தலை மேல ஏறி உட்காராதுப்பா, தெரியும் அதுக்கு ஒத்துக்கிறேன். நான் சொல்ற லாஸ்ட் yeah, but I completely agree with you. What Kuldeep is doing for Delhi is absolutely fantastic. But Gujarat Titans still had the game in their hands, Chika, and the chase. They were pacing it brilliantly. Sai Sudarshan super ஆடினாரு. ஆண்ட்ரிக் நோட்கியா வந்ததுல இருந்து பொலக்கறாங்க. ஆண்ட்ரிக் நோட்கியா இந்த பக்கம், சாய் சுதர்ஷன் 66 of 39. எல்லாரும் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பத்தி பேசிட்டு இருக்கும்போது இன்னைக்கு he definitely showed he has the game to do that. He can definitely play like this in a காம்சார். இன்னைக்கு 66 of 39. But David Miller was everything, Chika. He was the one who gave them that ஒரு belief. Ridhiman Saha started well இன்னைக்கு. Finally, good to see Saha back in form. But Miller and Sai Sudarshan, they gave Gujarat Titans a real hope. They gave real hope, and they really, and Miller but a finish பண்ணி கொடுத்துட்டான். Usually Miller is a finisher. இன்னைக்கு finish பண்ணாம போயிட்டாங்க. Usually is a great finisher. இந்த மாதிரி சமயத்தை வின் பண்ணி கொடுத்து போயிடுவான். மில்லர் தான் finish பண்ணிருக்கணும். கடைசியில ரஷீத் கான் almost did it for them. சாய் கிஷோர் almost did it for them. கடைசியில சூப்பர்பா இருந்தது. ஆக்சுவலி டுவர்ட்ஸ் தி எண்ட் மேட்ச் ஐ ஸ்டில் தாட் ரஷீத் கான் பண்ணிடுவாருன்னு. அந்த 2 balls 11 to 1 நான் நினைச்சேன் மச்சான், 2 balls அடிச்சிடுவான்னு நினைச்சேன். அவன் கொஞ்சம் அவசரப்பட்டான். அங்கதான் அந்த காம்னஸ் ஆஃப் மைண்ட் ஒன்று. காம்னஸ் ஆஃப் மைண்ட் தான் நேற்று ஸ்ட்ராய்னஸ் பாரு காம்னஸ் ஆஃப் மைண்ட் இது ஸ்ட்ராய்னஸ் சிஎஸ்கே ஓட அகேன்ஸ்ட் எல்எஸ்டி சிஎஸ்கே மேட்ச்ல அந்த காம்னஸ் ஆஃப் மைண்ட் இவன் கொஞ்சம் ரொம்ப ஆங்ஷியஸா இருந்தான். ரஷீத் கான் வாஸ் டூ ஆங்ஷியஸ், வேற ஸ்ட்ராய்னஸ் அண்ட் காம்னஸ் ஆஃப் மைண்ட். ஸோ டியர் வியூவர்ஸ், யங்ஸ்டர்ஸ் யாரெல்லாம் இந்த மேட்ச் பாக்குறீங்களோ, current situationல, crucial situationல calmness of mind is very very important. Whether it's cricket, whether it's life, whether it's anything, and the calmness of mind இல்லனா நீ விட்டுருவ, கோட் விட்டுருவ. I mean அதெல்லாம் ஓகே, பட் காம்னஸ் ஆஃப் மைண்டோட அத்லட்டிசமும் தேவை கிரிக்கெட் ஆடுறதுக்கு. கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் பண்ணதுனால தான் மேட்ச் வின் எண்டில்.
அந்த சேவ் தான் மேட்ச் ஆக்சுவலி டிஃபைன் பண்ணிச்சு. அந்த 6 போயிருந்ததுன்னா ஒரு டிஃபரெண்ட் ஸ்டோரியா இருந்திருக்கலாம். we probably wouldn't have even got to the last ball. பட் அந்த 6 சேவ் பண்ணதுல Tristan Stubbs வாட் an effort. அவ்வளோ திட்டிங்க ஸ்டப்ஸ் பிகினிங் ஆஃப் த சீசன்ல. பாருங்க, ஃபீல்டிங்லும் கலக்குறாரு, பேட்டிங்லயும் சூப்பரா ஆடுறாரு. got to give it to him, Chika. Stubbs has actually done well. Not bad. We'll have to wait. அவன் பேட்டிங்கே வரமாட்டேன்றானே. 7 balls-ல 26. Come on, Chika. But anyway, GT just falling short. Points table producer at this particular time. So yeah, in the win order, DC come to 6th position, Chika. நம்ம என்ன நினைச்சோம்னா last two maybe DC and RCB இருக்கும்னு யோசிக்கும் போது DC definitely picked up. In fact, they dropped David Warner today, Chika. David Warner drop பண்ணிருக்காங்க. அது நம்ம சொல்லவே மறந்துட்டோம் almost. Gujarat Titans also 9-4. நாளைக்கு வந்து திருப்பி SRH versus RCB. அது எப்படி இருக்க போகுது நம்ம அப்புறம் பேசுவோம். But it is now that time, Wednesdays. நம்ம என்ன ப்ராமிஸ் பண்ணோம், every Wednesday we will get the Cheeky Chika pyramid out. Chika, நீங்க சர்ப்ரைஸ்டா இருக்க போறீங்க Cheeky Chika pyramidல. Lot of inclusions, lot of exclusions, lot of movement in the top 4, top 3. But the top of the pyramid for me still stays the same. So spoiler alert. But these are the இதுதான் Chika. இதுதான் basis of selection, so that இன்னைக்கு உங்களுக்கு clear கட்டா தெரியும் என்ன நான் basis of selectionல எடுத்திருக்கேன். Impact of the player, match winning performances and consistency. So இது மூணும் தான் எடுத்திருக்கேன். We definitely debatable. A player with all the three is going to be higher on the pyramid. Player with lesser consistency, more impact will probably be lower on the pyramid, so that உங்களுக்கு ஒரு clear cut plan இருக்கும் and clear-ஆ நீங்க judge பண்ணலாம். So let's go, Chika. Let's go straight to the pyramid. போடு நீ இருக்கு எனக்கு வெண்டே இருக்கு, உனக்கு கவலைப்படாத. Okay, king of the hill, king of the pyramid, Sunil Narine retains his number 1 position. Last match bowlingல 2 wicket எடுத்து அவர் காமிச்சாரு. He's still been very consistent. This has been his performances. 2 for 34 last match against RCB. பேட்டிங்ல அடிக்கலனாலும் bowlingல பண்ணுவேன், bowlingல பண்ணலனா பேட்டிங்ல பண்ணுவேன், அந்த மாதிரி ஒரு சீசனா இருக்கு. எல்லா மேட்சும் விக்கெட் எடுத்திருக்காரு Chika. Every game he's picked up a wicket and we haven't even spoken that much about his bowling. So Sunil Narine still maintains the top position. Sunil Narine, give it him. நீ சொன்ன மாதிரி பேட்டிங்ல பண்றானே, bowlingல இந்த விஷயம் much improved bowler than what he was the last 2 years. Let's be very clear. Yeah. Last year was not a good year. Then row number 2 la Chika, I have Travis Head. Travis Head போட்டே ஆனன் Chika. He's moved up the hill. Last time நம்ம பார்க்கும்போது Travis Head was at number 4. இப்போ number 2 positionல. But these have been his performances Chika. 89, 278 strike rate, 102, 248 strike rate, 62, 258 strike rate. எல்லாமே impactful performances. All those 3 performances and the 62, 89, 102, all of them led to scores above 250 Chika. So he has to be at number 2 position for me this time. So he goes there. Josh Butler from nowhere comes into 4th position. Maina under 100 Chika. 100 of match winning high performance. And the last ball single-handed otta ala ninnu na adichu kaamikiren has to be there in the list. 200s and both the 100s have won the game. Even though he hadn't been in form in the beginning of the season, he's definitely come there. Row number 3, Shivam Dube and Riyan Parag. Last time row number 2 la inda row number 3 ku vandirukanga. And Sanju Samson has moved up a ladder. So இவங்க 3 பேரோட performance எடுத்து பார்த்தோம்னா சொல்லவே வேணாம். சிக்ஸர் டூபே நேத்துக்கு மேட்ச். பட் சஞ்சு சாம்சன் எவர் கன்சிஸ்டன்ட் திஸ் சீசன். அந்த 38 வந்து ஒரு நாட் அவுட். 68, 69, 82. ஏன் சஞ்சு சாம்சன் நம்பர் 3ல இன்னும் கூட வச்சிருக்கேனா Chika? Not only his batting impact, he has also led a fantastic team. So I give his captaincy also a lot of credit, and that is why he's come up the ladder. சிவம் டூபே அண்ட் ரியான் பராகும் பாத்துருவோமே என்ன பண்ணிருக்காங்கன்னு, அவங்களோட கன்சிஸ்டன்சிக்கு, அவங்களோட இம்பாக்டுக்கு. ரியான் பராகு பாத்துடலாமே அவர் என்ன பண்ணிருக்காருன்னு. எல்லா மேட்சும் செம கன்சிஸ்டன்டா ஆடி இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் வரல, அதனாலதான் ப்ராபபிளி இஸ் மூவ் டவுன் த லேடர். பட் இஸ் பீன் எவர் கன்சிஸ்டன்ட், ஆல் ஸ்ட்ரைக்கிங் வே அபவ் 180. அடிக்கிற மேட்ச்லாம் 180, 200 அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் ரேட்ல. எனிவே மூவிங் ஆன், சிவம் டூபே, these are his scores.
எவ்வளவு சிக்ஸர்ஸ் போட்டீங்கன்னா சிக்ஸர் டூபே நம்பர் 2 லிஸ்ட்ல இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு சிக்ஸஸ் அச்சுன்னு இருக்காரு. சிக்ஸர் நம்பர் 3 டூபே லிஸ்ட்ல இருக்கான். நம்பர் 3 லிஸ்ட்ல இருக்கான். நம்பர் 3 I think number 2 is Abhishek Sharma and number 1 is Hendrik Klaasen and number 1 பத்தி பேசிட்டு இருக்கும்போது row number 4ல Klaasen, Pathirana, Jasprit Bumrah and Andre Russell moves up the ladder, Chika. So Andre Russell moves up the ladder. Andre Russell, Chika, 27 not out, 3 wickets. bowlingல விக்கெட், பேட்டிங்ல அடிக்கலனா bowlingல விக்கெட், பேட்டிங் வரலனா bowlingல விக்கெட், has been ever consistent. Jasprit Bumrah best bowler in this IPL by a country mile. யாரும் பக்கத்துல கூட கிடையாது. கிளியரா அவரோட பெர்ஃபார்மன்சஸ் அங்க தெரியுது. Pathirana second best bowler in this IPL ன்னு சொல்லி ஆனோ, he's been that good. Just because CSK lost, he's come down. Hendrik Klaasen சொல்லவே வேணாம். I mean, beginning of the season his consistency was so high. செமையா ஆரம்பிச்சிருக்காரு. பட் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் லாஸ்ட் 2 கேம்ஸ் கொஞ்சம் அடிக்காதனால he's come down. And of course the last role in the new entrants come in, Chika. Abhishek Sharma a new entrant, Phil Salt ஒரு புது entrant, Natarajan ஒரு புது entrant, Marcus Stoinis only because அந்த லாஸ்ட் மேட்ச் அந்த இன்னிங்ஸ் ஆடினதுனால. அண்ட் நான் இந்த லிஸ்ட் பண்ணும்போது குல்தீப் யாதவ் இன்னைக்கோட பெர்ஃபார்மன்ஸ் நான் எடுக்கல. So ideally we can have a debate about Marcus Stoinis and Kuldeep Yadav. Rishabh Pant still maintains that number 5 position. Also because in the list na podamode at that particular time Rishabh Pant was at in the knock unnu aadla. Of course Phil Salt gets into the list. Overall, what do you think about the list, Chika? Abhishek Sharma second highest sixes. ஞாபகம் வச்சுக்கோங்க. நட்ராஜனோட பெர்ஃபார்மன்சஸ் நீங்க பாருங்க, சூப்பரா இருக்கும். பட் அபிஷேக் சர்மா எல்லா மேட்சும் ஸ்ட்ரைக் ரேட், 2 மேட்ச் 300+ ஸ்ட்ரைக் ரேட். ஐயோ, அதுவே வந்து has to deserve a place in it. ரிஷப் பண்ட் still ever consistent. ஆரஞ்ச் கேப் லீடர் போர்ட் குள்ள வந்திருக்காரு, டாப் 5 குள்ள. Phil Salt strike rates, again strike rate, Chika. The impact Phil Salt has created along with Sunil Narine has helped KKR a lot. Stoinis நீங்க நேத்துக்கே இது காமிச்சீங்க every 4 games, but on the 124 probably the best 100 we've seen. Natarajan missed out a couple of games, ஆனா ஆடின கேம்லாம் பாருங்க, Chika. He's never gone for more than 10 runs and over in even one game. Why are we talking about? And he bowls 2 overs. Yes. And so Natarajan gets it. Okay, Chika. Now let me do my counter arguments. Butler first and foremost, row number 2 ல இருக்க முடியாது. Row number 2 still belongs to Shivam Dube. Let me be very frank. CSK have lost 2 games in a row, Chika. அதுக்கு வந்து the Dube is not the cause, but you have to understand. நீங்க விராட் கோலி தான் நீங்க டாப் ஆஃப் தி ஹில்ல போடணும். பின்ன ஆரஞ்சு கேப் இல்ல இருக்காரு. நீ ஆர்குமெண்ட் பண்ணாத அப்படின்னா அதுக்கு வேணா நீ பட்லருக்கு பதில் நீ சஞ்சு சாம்சன் போட கூட பரவாயில்ல. பட்லர் 2 இன்னிங்ஸ் தான் அடிச்சிருக்கான், மறக்காத நீங்க. அவுட் ஆஃப் 7 or 8 innings has played, 2 innings தான் அடிச்சிருக்கான். So frankly speaking, பட்லர் இருக்க மாட்டாங்க, டாப்ல இருக்க மாட்டான். 3rd row 4th row தான் இருப்பான் பட்லர், என்னோட ஒப்பீனியன்ல. See, CSK lost the game. I mean, அப்படின்னு பார்த்தா உனக்கு பூம்ரானா அவ்வளவு மேட்ச் யூஸ் பண்ணிருக்கான், but he's been the best bowler for you. Let's be very clear. லாஸ்ட் டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், இந்த வாட்டியும் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். Bumrah is an anomaly. They've said it. இதெல்லாம் விட்டுருங்க. Bumrah is the only anomaly. So Dube has to go number on the second row தான் இருக்கணும் Dube. Still the impact, winnability in the last 2 matches, but the impact is created even the last game, the previous game, both the games. The impact is created, the fear factor is created among the bowlers. The captains are totally clueless what to do with them. That is a great impact is created. You talk about impact, performance and consistency, right? And winning ability. You put 3 criteria போட்ட. அதுல first 2 criteria ticks off. Impact and winning ability. Win பண்ணல, that's a team stage, it's a team game. But the impact it creates and the kind of what it calls consistency, ரெண்டு இருக்கு அவங்க கையில. So அதனால Dube has to be row number 2. Dube has to replace Butler there. Butler maybe can come to the 4th row then. Pathirana has to go to 3rd row, or Bumrah has to go to the 3rd row. There is no way I'm putting 2 CSK players in the top 3 rows, Chika, right now. CSK have won 4 games out of 8. Chance இல்ல. CSK has won 4 games out of 8. நீங்க இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்சஸ் மட்டும் நீங்க பார்க்க கூடாது, டீமோட பெர்ஃபார்மன்ஸும் பார்க்கணும். Dube doesn't get to the number 2 position. நீங்க அந்த டாப் 3 நீங்க பாருங்க, their teams நீங்க பாருங்க. சுனில் நரேன் வந்து 3rd rank team. Josh Butler first rank team. How can you not have a player from the first rank team? Is நீங்க சொன்ன பாயிண்ட் ஓகே, கன்சிஸ்டன்சி இருக்கலாம் இல்லன்னு. இப்போ எல்லாரும் பயந்துன்னு இருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படி பார்த்தாங்கன்னா
என்னடா இது ஜெய்ஸ்வால் பட்லர் ஓப்பனிங், ஜெய்ஸ்வால் லாஸ்ட் மேட்ச் 100, பட்லர் அதுக்கு முன்னாடி 2 மேட்ச் 100. எங்கடா நான் bowling போட போறாது சஞ்சு சாம்சன், ரியான் பராக். கூடிய சீக்கிரம் வந்துருவாரு ஜெய்ஸ்வால் இந்த லிஸ்ட்ல, பாத்துனே இருக்க, அவரும் வந்துருவாரு. நீ டூபே அங்க வச்சுக்கோ, பட்லர் தேர்ட் ரோ கொண்டு வா. His team is number 1, Chika. I'm not moving Butler out of there. இது கதையாதுங்க. நீ போட்டு நீயே எல்லாத்தையும் போட்டு நீயே நான் படிப்பேன், நான் என்ன பண்றது? அப்புறம் கதையாதுங்க. அப்புறம் நீங்க நான் fair வேட்டு பார்த்து சொல்லணும். எல்லாரும் ஆமாஞ்சாமி உனக்கு என்ன ஆமாஞ்சாமி போடணுமா எல்லாத்துக்கும்? நீங்க ஆமாஞ்சாமி போடக்கூடாது, நீங்க வந்து ஃபேரா ஜட்ஜ் பண்ணணும். நீங்க சும்மா சிஎஸ்கேன்னு சொல்லிட்டு டூபே பத்தினா நான் மேல இழுக்கிறீங்க. சிஎஸ்கே சொல்லடா நீ. லெட் மீ பி வெரி frank. இது இம்பாக்ட், 2 factors I said. Impact and the kind of consistency. Winning ability மட்டும் தான் இல்ல இதுல. Impact and consistency, I think Dubé is far ahead of Butler. அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா பராக் should also be there in பின்ன நீங்க பராகே ரோ நம்பர் 2 ல வெச்சுக்கலாமே. பராக் hasn't come into batting last game. அனி நான் வந்து அதுக்கு நான் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா the impact, இது see Dubé effect னு ஒண்ணு ஆயிடுச்சு இப்போ உனக்கு, புரிஞ்சுக்கோ. பராக் எஃபெக்ட் சீக்கா நீங்க அவ்ளோ பாத்தீங்கன்னா நீங்க நீங்க இந்த மாதிரி நீங்க சொல்றீங்கன்னா பின்ன வந்து பிகெஸ்ட் இம்பாக்ட் கிரியேட்டர் அதுல வந்து ஜஸ்பிரீத் பும்ரா தான். எப்படி பயப்படுறாங்க பும்ரா ஆடுறதுக்கு, அந்த 4 ஓவர் பும்ரா இருக்கணும். ஒரு மேட்ச் தான் டிஃபரன்ஸ் மும்பை இந்தியன்ஸ்க்கும் சிஎஸ்கேக்கும். பின்ன பும்ரா தான் நீங்க நம்பர் 2 ல போடணும். winning matters, your team consistency, your team winning matters, Chika, definitely in the list la. But Bumrah and Dubé 2 Bumrah 2 எனக்கு அத பத்தி கவலை கிடையாது. 2-3 ல ரெண்டு பேரும் போட்டுக்கோ. பட்லர் comes down slightly because consistency இல்ல. 2 மேட்ச் தான் அடிச்சிருக்கான். நீ வந்து ரியான் பராக் சொன்னியா, ஓகே give it to you. சஞ்சு சாம்சன் சொன்னியா, I give it to you. ரசல் சொன்னியா, I give it to you. கிளாசன் சொன்னியா, I give it to you. அபிஷேக் சர்மா, yes, I give it to you. பட் எனக்கு அங்க ஒன்னே ஒண்ணுதான் புரியல. மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், எஸ் அது மேட்ச் 2 மேட்ச் தான் அடிப்பான். கன்சிஸ்டன்சி எங்க இருக்கு? இம்பாக்ட் இருக்கே சீக்கா. 2 மேட்ச் சிங்கிள் ஹேண்டடா வின் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு. டேய் அதுக்கு தான் அப்பனா Dubé இம்பாக்ட் அது மேல இருக்கு. It is an honest debate, Chika. Who would you want to have for Marcus Stoinis? Not sure Marcus Stoinis and the knock that he played yesterday and the best T20 knocks ever seen or best IPL knock ever seen. I accept with you on that matter. அந்த மாதிரி மேட்ச்ல வின் பண்ண முடியாது, சிங்கிள் ஹேண்டடா வேற வின் பண்ண முடியாது. அது ஒத்துக்கிறேன் நான். அது ஒத்துக்கவே அது யாராலும் அந்த மாதிரி நாக் ஆடி நான் பார்த்தது கிடையாது. ஏபிடி கூட ஆடி பார்த்தது கிடையாது அந்த மாதிரி நாக்லாம். ஐ அக்செப்ட் வித் யூ ஆன் த நாக். பட் கோயிங் பை பிரமிட் கான்செப்ட், இம்பாக்ட், கன்சிஸ்டன்சி, வின்னிங் அபிலிட்டி, அது நீ 3 சொன்ன. அதுல வந்து இம்பாக்ட் வின்னிங் அபிலிட்டில அவன் வந்து பார்த்தா அதுல வந்து இம்பாக்ட் பார்த்தா ஒரு மேட்ச் தான் இம்பாக்ட். அந்த 100 லட்சம் மேட்ச் தான் இம்பாக்ட். நேத்து அடிச்ச மேட்ச் சிஎஸ்கே அடிச்ச மேட்ச் தான். So who do you want to have there instead of Marcus Stoinis? No, I think we'll have to just search around and see whether we missed out somebody. Some people we might have missed out in the. I think Kuldeep Yadav is best. Kuldeep Yadav. Sorry, Kuldeep Yadav miss பண்றீங்க நீ. Kuldeep Yadav has to come in the row. I think I'll replace Marcus Stoinis with Kuldeep Yadav then. But you're okay with the rest of the list? Nattu has to come in. I agree with you. Nattu has to come in to the picture. Nattu the death overs la போறா, செம்ம கன்சிஸ்டன்ட்டா bowling பண்றான், நல்லா போடுறான் Nattu. Pat Cummins, Chika. Pat Cummins எடுத்துட்டேன் லிஸ்ட்ல இருந்து. Because just surely not because of what he's done wrong. ஏனா இந்த பிளேயர்ஸ்ல ஆஃப் லேட் இவங்க வந்து கொஞ்சம் அவங்களோட கேம் இன்னும் அப் பண்ணிருக்காங்கன்னு தோணுது. I think I'll tell you very honestly, I will replace Stoinis with Kuldeep Yadav. Kuldeep, I'll replace Salt with Cummins for captains. Oh, come on, Chika. Phil Salt. They say the producer and the Phil Salt on the strike rates coming la. Come on, Chika. Literally, அந்த பக்கம் நம்ம அபிஷேக் சர்மா and Travis Head best opening pair ஆன் பேசின்னு இருக்கும்போது Phil Salt and Sunil Narine have almost been equally devastating, Chika. 342, 189, 150 அவர் அடிக்கிற மேட்ச் எல்லாமே 180, 150 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு Chika. And he's சம கன்சிஸ்டன்ட்டா வேற இருந்திருக்காரு. So if you take Cummins எப்படி கொண்டு வரணும்? Cummins has to come in also. அதுதான் I mean he hasn't done anything wrong, Chika. Cummins வந்து Kuldeep Yadav and Cummins have to come in. How do you bring them in? I'll agree with you on Kuldeep Yadav. Say yes, you can bring in Kuldeep Yadav for Marcus Stoinis, but unfortunate. Okay, I give it to you, Kuldeep Yadav. But
Row number you will 2 give it to me also. but I don't Sanju agree Samson with goes. I don't agree with Shivam Dube being at row number 2, Chika. Then Team put oda Sanju winning Samson number 2. Then put Sanju Samson number 2. no problem, you can have adike why. Okay, now I'll go one step further and ask you, why are you removing Riyan Parag from number 2? Na remove pannirken to put Butler there, but if you are Sanju Samson, மச்சான் சிவம் துபே 2 இருக்கு அவங்க கையில. 2 or 3 criteria he's also there, whereas similarly Butler is only winning and that 2 century impact தான். சிவம் துபே impact இருக்கு, அவருக்கும் 2 consistency இருக்கு. இவருக்கும் 2 Chika. Unfortunate for Dube, நம்ம இது முன்னாடியே சொன்னோம், unfortunate for Dube, the team lost. I don't know. I'm not convinced with that because the Dube effect is probably one of the greatest effects in this tournament. The effect is created. Opposition captains, they don't know what they are true. Chika, I think Klaasen has a bigger effect than Dube. Klaasen oda effect is higher than Dube. Let's be honest. And the Klaasen last 2 game Travis Headum Abhishek Sharma அப்படி அடிச்சதுனால he's come down the ladder. But நீங்க Dube effect okay, நீங்களே சொல்லுங்க Chika. You have Dube there and you have Klaasen effect there. Which would you rank a little higher right now? Both are now top. The highest rank is obviously head effect. Let me be very frank. And the head is சாப்பிடுற மாதிரியா effect இப்பலாம். Head effect is maximum impact on all the matches. Let's be very clear. Travis head effect has been the Travis head with Abhishek Sharma. The combination effect has been the maximum so far till the tournament. The combination of Travis head and Abhishek Sharma. Let's be very clear. And the effect actually has been the most intimidating, devastating, fearful effect for all the opposition. Let's be very clear. Individually, Dube effect is the bowlers don't have a clue what to do. Spinner கொண்டற மாட்டேன்றாங்க, பயப்படுறாங்க. Klaasen also la Chika, பயப்படுறாங்களே Chika, spinner எடுத்துட்டு வரது. இது ஸ்பின்னர்ஸ் கொண்டுறாங்க. He's got out a couple of times also. Chika, Klaasen எல்லாம் சும்மா நீங்க ஒரு கேம் 2 கேம் அடிக்கலாம், Klaasen எல்லாம் கொண்டு வந்தறாங்கடா நீ ஈஸியா சொல்லிட்டாதீங்க. அச்சா Klaasen not. I'm a big fan of Klaasen, Ani. I don't have anything against Klaasen. I'm talking very neutrally, Ani, not because he's a CSK player, Dube. I'm talking overall scenario of the Dube effect. You may say Klaasen also has an equal effect நீனு. அப்பனா அவர் எல்லாம் சேர்ந்து ஒரே ரோல போடு. முடியாது, அதுதான் அவ்வளவு கஷ்டம் அந்த பிரமிட செலக்ட் பண்றதுக்கு. பட் ஓகே, it's all up to debate Chika. இது எல்லாமே it's up to debate. Now I can't argue with you against Shivam Dube effect. நான் என்ன தெரியுமா சொல்றேன், சஞ்சு சாம்சன் நம்பர் 2ல போட்டு, Klaasen நம்பர் 3ல போட்டு, பட்லர் 4th போடு. Chika 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு Chika, 2மே மேட்ச். அதுதான் நான் என்ன பண்ணனும்? ப்ளீஸ் Chika, என்ன பண்ணாதீங்க Chika. அதனால நான் என்ன பண்ணனும்னா 100 அடிக்கிற பிளேயர் வந்து மேட்ச், அதுவும் சிங்கிள் ஹேண்டடா மேட்சை வின் பண்ணி கொடுத்திருக்காரு Chika. எவ்வளவு பிளேயர்ஸால அந்த மாதிரி பண்ண முடியும் Chika? நிஜமாவே சொல்லுங்க. 100 அடிச்சு லாஸ்ட் வரைக்கும் சேஸ்ல no win situation அந்த மேட்ச் வின் பண்ணி கொடுத்தான் KKR ஓட. I agree with you on that point. I give it you. But எனக்கு என்ன, I am not able to. நீங்க பட்லர் நீங்க 3rd row போடுறீங்கன்னா ஓகே ஃபைன், நீங்க 3rd rowல வெச்சுக்கோங்க பட்லர். But it has to be one of Riyan Parag or Sanju Samson, not Dube Chika. Then it has to be Sanju Samson. Wow, that is interesting. Okay, Sanju Samson at 2 நீங்க சொல்றீங்க. Butler comes to 3. Stoinis பதில் குல்தீப் யாதவ். Stoinis பதிலா குல்தீப் யாதவ். Salt பதிலா I'm just looking at other aspects also. Whether Salt has done well, going by stats, he's done very well. So I'm not disputing that also. But I'm just thinking whether Utrukuman. I'm just thinking whether I mean suddenly in the mari team by team போலாமே. CSK la in the 2 Ruturaj Gaikwad is probably someone who'll have a shout. He'll definitely be there. Chika, right now ana Salt நீங்க Salt and Ruturaj Gaikwad opening in the season. Yes, Ruturaj Gaikwad பெரிய ஸ்கோர் அடிச்சிருக்காரு, but impact and match winning knock நீங்க பாத்தீங்கன்னா what Phil Salt has done is pretty tremendous Chika. Definitely that 100 of Ruturaj Gaikwad is so good, they deserve to win. But on the 100 la kuda neenga pathina Dube, what he did there elevated the team score to 200. So you have to give a lot of credit to Dube there also. So I'll still stick with Phil Salt Chika. I don't think I'll remove Phil Salt from that. naanga Phil Salt remove panna maata. But anga unak pathina top of the table la orange cap la Rohit Sharma irukane.
ஐ மீன் சாரி விராட் விராட் கோலி கோலி எடுத்துட்டு வந்துடணும்ல நீங்க விராட் கோலியை. எப்படி 8ல வந்து 7 மேட்ச் உதப்பட்டிருக்காங்க. ஆர்சிபில இருந்து இப்போதைக்கு ரொம்ப கஷ்டம் எந்த பிளேயரும் ஆட் பண்றதுக்கு. டீம் ஹேஸ் டு வின் சீக்கா. அதனால அது ஒரு பிக் கிரைட்டீரியா சீக்கா. டீம் ஹேஸ் டு வின். அதனால தான் நான் வந்து ஜஸ்பிரீத் பும்ராவை 4th ரோல வச்சிருக்கேன். இல்லாட்டி ஜஸ்பிரீத் பும்ரா கிங் ஆஃப் தி ஹில் அவர் வந்து கேப் மேல போட்டிருப்பாரு. Because according to me, Lachika, Jasprit Bumrah is not just the best bowler in the world right now. He is the best cricketer in the world. நான் சொல்லுவேன். ஒரு weapon, weapon. Somebody who is irreplaceable. I think you are right. Bumrah mari or overall as a cricketer, he is irreplaceable. I agree with you completely. And I think Sola Mari, Bumrah should be probably top of the list when you look at it in every aspect. I mean, one bowler actually they are able to do such wonders so far. Whatever little they have done, and I think it's amazing. I think that I give it to you correct. And Sona maybe இல்லனா Bumrah number 2 ல போடலாமா? Nah, chance இல்ல. Bumrah 8ல 3 தான் வின் பண்ணிருக்காங்க சீக்கா. டீம் வின்னிங் மேட்டர்ஸ் சீக்கா. அது வந்து ஒரு பிக் கிரைட்டீரியா. அது டீம் வின்னிங், உங்களோட டீம் பெர்ஃபார்மன்ஸ் ரியலி மேட்டர்ஸ். So okay, anyway, I agree with you Chika. Kuldeep Yadav, I'm sold by Kuldeep Yadav, but ஆனா இது மட்டும் யோசிச்சுக்கோங்க. லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் வந்து பெட்டர் பொசிஷன்ல இருக்காங்க டெல்லியோட. தே நீங்க பாத்தீங்கன்னா டேபிள்ல 8ல 5 வின் பண்ணிருக்காங்க லக்னோ. யா, டெல்லி 9ல 4 வின் பண்ணிருக்காங்க டெல்லி. அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் 8ல 5. ஒரு 4th பிளேஸ் டீம்ல இருந்து நம்ம வந்து ஒரு பிளேயர் எடுக்காம 6th பிளேஸ் டீம்ல இருந்து நம்ம வந்து 2 பிளேயர் எடுக்கணுமா? I don't have an answer. I'm confused. Question to ponder for everyone. Anyway, it was superb Chika. Absolutely enjoyed this segment as usual, debating with you. But ஒன்னு ஆனா இப்போதைக்கு we both agree that Sunil Narine is still the king of the hill. அதுல வந்து டவுட்டே கிடையாது இப்போதைக்கு. லெட்ஸ் see how the tournament progresses. என்ன ஆகும் ஷுவரா இந்த ஹில்ல நிறைய மாற்றங்கள் இருக்கும். நீங்க போய் உங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க யார் இருக்கணும், யார் இருக்க கூடாது, யார் எந்த பொசிஷன்ல இருக்கணும், யார் இருக்க கூடாது. பட் ஐ திங்க் சீக்கா இந்த வாட்டி more or less both of us are in agreement of most of the players. ஏன்னா லாஸ்ட் டைம் I think you were little confused about the hill. இந்த வாட்டி definitely I think you have a more clearer picture. Positioning of the hill தான். As I said, Kuldeep Yadav உள்ள வரணும், எப்படி உள்ள கொண்டு வரணும்னு பாக்குறேன் நான். இப்போதைக்கு I'll bring him place of Marcus Stoinis or இல்லனா probably sacrifice Salt. Let me put it that way. One of them I'll sacrifice. The right word is sacrifice. Yeah, it is sacrifice. ஏன்னா இப்போதைக்கு நீங்க பாத்தீங்கன்னா there will be players who are performing day and day. நீங்க பாருங்க நம்ம விராட் கோலி, ரோஹித் சர்மா பத்தி பேசவே இல்லை இந்த ஹில்ல. only because அவங்களோட டீம் பெர்ஃபார்மன்ஸ் hasn't been that great. டெஃபினட்டா போக போக if சூரியகுமார் யாதவ் continues to do well, you know the interesting thing Lachika இந்த இல்ல just going out of topic, நீங்க க்ளோஸா அந்த ஹில் பார்த்து அந்த இந்தியன் பேட்டர்ஸ் நீங்க பார்த்து இந்தியன் பவுலர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இல்ல there are a couple of names who are not going to be part of the World Cup probably. ஒரு நட்ராஜனோ, ஒரு அபிஷேக் சர்மாவோ, maybe even a Riyan Parago, but they have definitely elevated their chances in எனக்கு தோணுது சீக்கா. நட்டுவே என்னோட ஒப்பீனியன் என்னோட டீம்ல இருப்பான் வேர்ல்ட் கப் டீம்ல. அது ஃபோர்த் மீடியம் பேஸ். I'll keep Nattu in my வேர்ல்ட் கப் டீம்ல ஷூரா நட்டு இருப்பான். நீ வேற யாருமே கிடையாது, போலரே கிடையாது. இப்ப இந்தியால பூமரா ஒருத்தர் மீடியம் பேஸ் ஒருத்தர் இருக்கா. ஒரு மீடியம் பேஸ் வச்சு ஆடிட்டு இருக்கோம் நம்ம. இப்ப என்ன பண்ண போறோம் வேர்ல்ட் கப்ல? நான் அதான் சொல்லினே இருக்கேன், நட்ராஜன் எப்படியாவது வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல வந்து டெஃபினட்டா பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். எனிவே மூவிங் ஆன் சீக்கா. நாளைக்கு ஒரு கேம் இருக்கு. நட்ராஜன் பத்தி பேசின்னு இருக்கும்போது நாளைக்கு வந்து சன்ரைசர்ஸ் vs ஆர்சிபி. சன்ரைசர்ஸ் ஹோம்ல ஆர்சிபி பாவமா இருக்கு சீக்கா. மொத்துன்னு மொத்துறாங்க சீக்கா எல்லாரும் ஆர்சிபி போலர்ஸ். லிட்டரலா கொஞ்சம் சேடா இருக்கு. ஏன் தெரியுமா சேடா இருக்கு? அந்த ஃபர்ஸ்ட் 5 ஓவர்ஸ் நீங்க பாருங்க, எல்லா மேட்சும் நீங்க க்ளோஸா பாருங்களேன். அவங்க போலிங் ஃபர்ஸ்ட்னா அவங்க வந்து ஒரு எனர்ஜியோட உள்ள வராங்க. ஒரு தினேஷ் கார்த்திகா இருக்கட்டும், ஒரு ஃபேப் டூப்ளசியா இருக்கட்டும், ஒரு விராட் கோலியா இருக்கட்டும், ஒரு வெறியோட தான் ஃபீல்டிங்ல வராங்க. ஆனா அந்த வெறி வந்து ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ல செத்து போயிடுது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு அடி அடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ல செம அடி வாங்கி எல்லா மேட்சும் நாளைக்கு வந்து என்ன மாதிரி விக்கெட் கொடுக்க போறாங்க தெரியல சன்ரைசர்ஸ். சன்ரைசர்ஸ் has 2 type of wickets. One is a black soil wicket, one is red soil wicket. அப்படி சொல்லியிருந்தாங்க. நாங்க போயிட்டு மேட்ச் சென்னை மேட்ச் பண்ணிச்சு. I think that one that played with first 2 matches ஆனா டபுள் 100 அடிச்சாங்க. பாம்பே ஆன விக்கெட் வேற, சென்னை ஆன விக்கெட் வேற.
புரிஞ்சுக்கோ. சோ சப்போஸ் சென்னையில் ஆன சிஎஸ்கே மேட்ச் ஆன விக்கெட் கொடுத்தாங்கன்னா இட் பி ஸ்லைட்லி ஸ்லகிஷ் விக்கெட். வேற அந்த பாம்பே விக்கெட் தான் செம பேட்டிங் ட்ராக். இப்போ டு தேர் அட்வான்டேஜ் என்ன பண்ண போறாங்க சன்ரைஸ் ஹைதராபாத் பார்க்கணும். விச் இஸ் தி அட்வான்டேஜஸ் டு தெம். ஜெய்கா ஃபர்ஸ்ட் மேட்ச் பாம்பே ஆடின விக்கெட்டை கொடுங்க, டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் அவுத்து விடுங்க, திரும்பி 225 பொழப்பாங்க. மினிமம் 225 அடிப்பாங்க. ஒண்ணு கிளாஸ் அண்ட் டியூ. லாஸ்ட் 2 மேட்சா நீங்க பாத்தீங்கன்னா கிளாஸ் அண்ட் அடிக்காம அவங்க வந்து 260 280 அடிக்கல மாத்திரம் அடிக்கல. லாஸ்ட் 2 மேட்ச்ல அவங்க கிளாஸ் அடிக்கல மாத்திரம் அடிக்கல. சோ போன மேட்ச் அவங்க படிச்சது ஷபாஸ் அஹமட் அண்ட் இவனால சமாத்னால நிதிஷ் ரெட்டி. சோ அவங்களுக்கு அந்த ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு டெப்த் இருக்கு. பட் இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. காம்பினேஷன் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஃபர்கூசன் இஸ் a failure against them. ஃபர்கூசன் ஆடவும் முடியாது இனிமே. சோ பசாமா அவங்க இந்தியன் மீடியம் பேசிஸ்ல போலாமா? பசாமா என்ன பண்ணுது? டாம் கரனா ஐயோ ஆள ஓடிட்டு ப்ரொடியூசர் சும்மா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து இதே லைன் அப் தான் போட்டுன்னு இருக்கீங்க. லைன் அப்ப கொஞ்சம் மாத்தி டாம் கரனோட பேரை போடுங்கப்பா. லாக்கி ஃபர்கூசன் ரீஸ்டாப்ல எல்லாம் தூக்குங்கப்பா. டாம் கரன், I am voting for Tom Curran to play tomorrow, Chica. I want to see Tom Curran play. டாம் கரன் ஆடினான்னு வச்சுக்கோ. அந்த வாரி வள்ளல் கரன் தான் அவன் பேர் வச்சான். ஆர்ஆர்லாம் ஆடிச்சு. இவங்க குடுக்கறதோட ஜாஸ்தி கொடுக்க போறாரு சீக்கா. கமான் சீக்கா, இவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எனிவே ஃபர்கூசன் நீங்க பாத்தீங்கன்னா 455 460 கொடுக்குறாரு. ரீஸ்டாப்லி போட்டா 460 கொடுக்குறாரு. லாஸ்ட் மேட்ச் எஸ்டேல் ஆக்சுவலி இந்த சீசன் டீசென்ட்டா ஆரம்பிச்சாரு. அவரும் இப்ப திருப்பி 460 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சிராஜ் வந்து 450 ஸ்டாண்டர்டா கொடுத்துன்னு இருக்காரு இந்த சீசன்ல. சோ இந்த மாதிரி எல்லாரும் 450 கொடுக்கும் போது டாம் கரனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்களேன். அவர் தான் போட்டு பார்க்கட்டுமே. பட் ஐ ஹேவ் a feeling நாளைக்கு ஆனா நிஜமாவே Glenn Maxwell I think will come back ன்னு தோணுது சீக்கா. I don't know whether that mental fitnessல mental fatigue சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்தா வருவானான்னு தெரியல. பட் Glenn Maxwell வந்து actually Glenn Maxwell can even play as a bowler. He can bowl those brilliant 3-4 overs. And he can, I'm just saying, even if he says he's not in form with bat, he can bowl those brilliant 4 overs. Intelligent bowler. I think they should play Glenn Maxwell tomorrow. ஆடுவாங்களா ஆட மாட்டாங்களான்னு தெரியல. But they should play. And என்னோட opinion still நம்ம சொல்லின மேட்ச் Will Jack has to open. Faf has to come at number 3. வெயிட் பண்ணி பார்க்கலாம். So let's go straight to the something will change தோடுதானே. I won't be surprised if RCB எனக்கு ஏதோ தோணுது RCB upset SRH for the game tomorrow. நான் இந்த மாதிரி தான் 2 மேட்ச் நம்பி மட்டமான ஒரு 2 prediction கொடுத்தேன். சத்தியமா நான் அந்த மாதிரி prediction-க்கு போல. நான் SRH வின்னுக்கே போறேன்ப்பா. எப்பா RCB வின்னுக்கு நான் இப்போதைக்கு போல. அவங்க I want to see them do something. பட் நீங்க சொன்ன மாதிரி இல்ல சிக்கா, there is a high possibility. ஏன்னா நீங்க க்ளோஸா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா விராட் கோலி லாஸ்ட் ஒரு 2-3 கேம்ஸா அடிக்காம இருந்திருக்காரு. he is due a big score. அண்ட் லாஸ்ட் டைம் இதே SRH ஓட இதே கிரவுண்ட்ல தான் ஒரு சூப்பர் 100 அடிச்சாரு. ஞாபகம் இருக்காங்க உங்களுக்கு? So he is due, probably one of his favorite teams னே சொல்லி ஆனோம். So Virat Kohli definitely is due. So I wouldn't be surprised RCB, but ஆனா அவங்க bowling வச்சு I can't see a way out chica. Even if they score 200 plus, even if Virat Kohli scores 100, even நீங்க என்ன வேணாலும் போடுங்க, நீங்க 200 220 கூட அடிச்சுக்கோங்க, they will probably give it back ன்னு தான் தோணுது chica. நாளை பாரு RCB சர்ப்ரைஸ் பண்ண போறாங்க. இட்ஸ் நாட் a prediction, it's just a hunch. நேதி prediction நான் தான் வின் பண்ணேன். I don't want to take points for the DC was the GT. இல்ல you should take points. இல்ல நான் வந்து சும்மா 27-19 பாருங்க, உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்பதான் நீங்க கொஞ்சம் பக்கத்துல வர முடியும். 8 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல இருக்கீங்க. நாளைக்கு யாரு நாளைக்கு நான் SRH வின். உனக்குன்னு RCB டா நாளைக்கு. இதே தப்புதான் இன்னைக்கும் பண்ணேன். உங்களுக்குனே GT. பட் இன் ஆல் ஆனஸ்டி பாருங்க ஆல்மோஸ்ட் ட்ரூவா வந்திருக்கும் அது. பட் இந்த வாட்டி கொஞ்சம் SRH ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ட் மோட்ல இருக்காங்களோன்னு தோணுது எனக்கு. சம்திங் and SRH needs that. I still believe that SRH needs that little bit of who chica 250 3 times cross பண்ணிருக்காங்க. ஏன் கான்ஃபிடென்ட்டா இருக்க கூடாது? என்ன தப்பு அவங்க கான்ஃபிடென்ட்டா இருந்தா? இதே SRH தான் சுத்தி அவுட் ஆனாங்க GT ஓட 160 ஆல் அவுட் ஆனாங்க. இதே மாதிரி 277 அப்புறம் தான் 160 ஆல் அவுட் ஆனாங்க. மறக்காதீங்க. ஆமா, GT has 3 of the best spinners in the league chica. What does RCB have? இவங்க எப்படி இவங்க மோட் வந்து ஒரே மோட் தான் கிடையாது. bowling matters.
என்ன வேற விஷயம்னா அங்க ரஷித் கான், அங்க வந்து ஒரு நூர் அஹமட், அங்க சாய் கிஷோர் நல்ல போலர்ஸ் 3 செம சாலிட் லெஃப்ட் ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. ஆர்சிபிக்கு யாரு 160 ஆல் அவுட் ஆகிறதுக்கு எஸ்ஆர்எச்? ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்க. உங்களோட டாம் கரன் பாருங்க, யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க பாருங்க, யார் எடுப்பாங்க? மேக்ஸ்வெல். பட் ஆனா நாளைக்கு டெஃபினட்டா மேக்ஸ்வெல் பிளேயிங். எனக்கு வந்து கன்ஃபார்மா அணி நாளைக்கு பாரு அணி RCB is going to bring a surprise, and I think that shot breaker is also required for RCB SRH. ஏன்னா அவங்க ரொம்ப கன் ஃபோர்ஸ்ல போறாங்க, கன்னிங் ஃபோர்ஸ்ல போறாங்க. Sometimes the overall confidence will get into the team, and I think that it comes to a point where சும்மா சுத்துறான் டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாக்கும். லாஸ்ட் 2 மேட்ச் செமையா மாட்டிச்சு. ஐ அக்ரி வித் சும்மா ஏதாவது சொல்லின்னு இருக்காதீங்க சீக்கா. சும்மா உங்களுக்கு நீங்க ஆர்சிபி ப்ரெடிக்ட் பண்ணீங்க ஓகே, ஆனா இதுக்குன்னு இங்க வந்து ஏதோ அது ரீசனிங் கொடுக்குறீங்க பாத்தீங்களா இல்லையா? See, I agree with you. அவங்க வந்து I don't think they're overconfident சீக்கா. அது வந்து அந்த பேட் கமின்ஸோட லீடர்ஷிப் ஸ்டைல் அது. It is in fact நீங்களே சொல்லுங்க, இப்போ அந்த மாதிரி ஃபார்ம்ல they are playing fearless cricket. I don't think it's overconfidence. I think it's fearless cricket. They are not worried. Pat Cummins has given them that assurance, and Daniel Vittori and the assurance கொடுத்திருக்காங்க. And the belief also comes லச்சிகா. நீங்க இந்த மாதிரி பேட்டிங் ஆடும்போது completely agree with you that sometimes வந்து இந்த மாதிரி நீங்க பேட்டிங் ஆடின்னு இருக்கும்போது ஒரு சடனா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரும்னு I absolutely give that to you. அது ஷுவர். பட் ஆனா நீங்க நிஜமாவே அந்த ஆப்போசிஷன் போலிங் அட்டாக்கை நீங்க பார்த்து அகேன்ஸ்ட் ஒரு ஜிடிக்கு அகேன்ஸ்டா நீங்க சொன்னீங்களே கரெக்ட், அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, நல்ல போலர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டீம் அகேன்ஸ்ட் ஒரு கேகேஆருக்கு அகேன்ஸ்டா அந்த மாதிரி ஆச்சுன்னா ஓகே, சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா 3 குட் போலர்ஸ். ஆர்சிபி doesn't have 2 குட் போலர்ஸ் சீக்கா, let alone 3 குட் போலர்ஸ் இந்த ஐபிஎல்ல. என்ன பண்ணலான்ற என் ப்ரெடிக்ஷனை மாத்திக்கணுமா? என்ன பண்ணணுன்ற இல்ல நீங்க ப்ரெடிக்ட் பண்ணது ஓகே, ஆனா நீங்க சொன்னீங்க பாருங்க 160 ஆல் அவுட் ஆவாங்கன்னு. பேச்சத்தை மடங்குற டாம் கரன் நான் ஹீரோ ஃபார் RCB. பாருங்க, I am waiting for this day. But okay, anyway, anything can happen in cricket. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். RCB can definitely turn the tide. அதுவும் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். I just don't see the confidence in their bowling. Maybe they can do it tomorrow, but we'll have to wait and see, Chika. We'll definitely have to wait and see. We'll wait and see. But it's going to be interesting game. But then overall good. The pyramid concept was good. But I'll also next time before next Wednesday, let me also do a little bit of preparation and come. Today I've done my preparation for the World Cup. I've got my stats, I've got my numbers, I've got my jumbers, everything ready. I've got my World Cup team ready. So நான் எல்லா ஸ்டாட்ஸ் வச்சிருக்கேன், வேர்ல்ட் கப்புக்கு நான் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். வேர்ல்ட் கப்ல உன போட்டு மடக்கு பாரு உன போட்டு. என்ன பண்ணுவீங்க? உங்களோட ஹீரோஸ் தான் நீங்க செலக்ட் பண்ணுவீங்க, அதுல டவுட்டே கிடையாது. எல்லாம் ஆத்தென்டிக் ஆர்குமெண்ட்ஸோட வின் பண்றேன் இந்த ஆர்குமெண்ட். நீ எப்படி இந்த பிரமிட் போட்டு ஏதோ என்ன மடக்க பாக்குறல, செலக்ஷன்ல நான் உன மடக்கிறேன் பாரு, வெயிட் பண்றாடே. வெயிட் தான் பண்ணி பார்க்கலாம். அந்த வேர்ல்ட் கப் டீம் பத்தி டெஃபினட்டா பேசுவோம் ஆஃப்டர் த சிஎஸ்கே மேட்சுக்கு அப்புறம். டெஃபினட்டா அந்த மேட்சுக்கு அப்புறம் தான் நம்ம பேச போறோம் வேர்ல்ட் கப் டீம் பத்தி. ஏன்னா நாளைக்கு SRH RCB. Anyway guys, before you go, subscribe to our channel Cheeky Chika, hit the bell icon notification. We'll be back again tomorrow. Cheers guys.